டிப்ரெஷன், மன அழுத்தம். எல்லாருக்குமே டிப்ரெஷன். சின்ன குழந்தைக்கெல்லாம் மன அழுத்தத்தை பற்றி நிறைய பேர் ஆயிரக்கணக்காக பேசியிருக்காங்க. நம்ம இதுலேயும் டிப்ரெஷன் வந்திருக்கு. டிப்ரெஷன், ஹூ கேன் எஸ்கேப் இட்? டிப்ரெஷன்லேருந்து யார் தப்பிக்க முடியும்? எல்லாருக்குமே மன அழுத்தம். குறிப்பிட்ட நிலையில் பவுலுக்கே மன அழுத்தம் தாங்க முடியல. இன்றைக்கி கூட 2 கொரிந்தியரில் என்ன சொல்லியிருக்கு? வெளியே போராட்டங்கள், உள்ளே பயங்கள். மனசில் தாங்க முடியாத பயம். கூட இருக்கவனே குழி பறிக்கிறான். யாவன் என்ன நினைக்கிறானே தெரில. அதான் அந்த பாட்டு என்ன பாட்டு? சபையின் ஸ்தீபாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அதில் இருக்கும், உள்ளானோரின் கிளேசம் வெளியில் இருக்கிறவங்க பயத்தை உறுத்தும். சர்ச்சுக்குள்ளேயே கேடுகட்டவன் இருக்கான், சர்ச்சுக்கு வெளியிலவே இருக்கான். அந்த பாட்டில் அப்படியே வரும். கூட பக்கத்து சீட்டில் உட்காந்துருப்பான், நமக்கே குழி பறிச்சுட்டு போயிருப்பான். ஏன்னா அவன் சாத்தானால் ஏவப்பட்டுவான். அதான் இயேசு கூடயே இருந்தான் 3.5 வருஷம் யூதாஸ் கொரியாத்து. அப்பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். உடனே எல்லாம் ஜோலியை முடிச்சுட்டு போயிட்டான். அது மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களே குழி பறிப்பாங்க. யாரையுமே உங்களால் நம்ப முடியாது. அதே ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள், நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் அப்படி நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதில் நீங்கள் தப்பிச்சிடலாம். டிப்ரெஷன், ஹூ கேன் எஸ்கேப் இட்? யூ சீம் டு இமேஜின் தட் ஐ ஹாவ் நோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், பட் ஜஸ்ட் அ லெவல் அண்ட் லாஃப்டி ஸ்ட்ரெச் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட் வித் அன்புரோக்கன் ஜாய் அண்ட் ஈக்வினிமிட்டி. நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க, நான் ஒரு பாதிரியாராக இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் சொல்கிறார். அந்த பாதிரியார் சொல்கிறார், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏற்ற இறக்கங்கள் இல்லை, வெற்றி தோல்விகள்லாம் இல்லை, நான் அப்படியே ஸ்பிரிச்சுவலாக ஒரு சமநிலையில் ஆண்டவரோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படி கிடையாது. அன்றைக்கி ஏசாயை பற்றி பேசினார்ல, ஏசாயா தீர்க்கதரிசி என்னாச்சு? அவள் ஜெசபேலை 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணிட்டான் ஏசாயா. உடனே ஆண்டவருடைய வல்லமையினாலே எல்லா பேரையும் அழிச்சிட்டார். வானத்திலேருந்து அக்கினி பட்சித்து என்னாச்சு? உங்களுடைய பலிபீடங்களை நீங்கள் பலியிடுங்க, பாகால் பலிபீடங்களை. நான் தேவனுடைய ஆண்டவரை கொடுத்து நான் இங்கே பலியிடுறேன் அப்படின்னா வானத்திலேருந்து அக்கினி மறுபடியும் ஒரு 12 குடம் தண்ணியை ஊற்று, அடுத்து ஒரு 12 குடம் தண்ணியை ஊற்று, தண்ணியை ஃபுல்லாக ஓட்டி இந்த சுற்றி இருக்க வாய்க்கா அப்புறம் தண்ணி ஓட விடுங்கிறான். அப்படி தண்ணியால் விறக நினச்சோம். அதன் மேலே இருந்த அந்த இறைச்சியை வானத்திலேருந்து அக்கினி ஃபுல்லாக நக்கி போட்டதுன்னு இருக்கும். இவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்திட்டு கிடப்பான், ஆனால் ஒன்றும் நடக்காது. அப்போ பாகால் தேவனா இல்லை இவர் தேவனா நீங்களே முடிவு பண்ணுங்கள். கடைசியில் என்ன ஆகும்? பாகால் தீர்க்கதரிசிகளாக பிடிச்சி வெட்டுறான்னு 400 பேரை கொண்டு போகும். அப்போ அந்த ராணி என்ன சொல்கிறா? அவனுங்களை கொன்ன மாதிரி உன்னை கொல்லலைன்னா அப்புறம் என்னான்னு பாருமா. அப்போ இவனுக்கு பயந்து போய் என்ன பண்ணுவான்? நடுங்கி போய் ஓடிடுவான். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ வல்லமையே இயேசுவோடு கூட இறைவனை கொண்டு செய்தார், பிதாவாகிய தேவனை கொண்டு. அப்படி ஓடி ஒழியக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அப்போ தேவனுடைய ஆவியானவர் அவரை தேற்றுகிறார். அது மாதிரி நீங்கள் எல்லா ஊழியக்காரர்களும் வல்லமை உள்ள ஊழியக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் பயம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. பை நோ மீன்ஸ், கிடையவே கிடையாது. ஐ எம் ஆஃப்டன் பர்ஃபெக்ட்லி wretched அண்ட் எவ்ரி திங் அப்பியர்ஸ் மோஸ்ட் மர்க்கி. பெரும்பாலான நேரங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றுக்கும் இல்லாதவனாக தெரியுது எனக்கு. எதுவுமே செய்ய முடியாத ஒருவனாக நான் இருக்கிறேன், கையலாகாதவனாக இருக்கிறேன். So wrote a man called in his day. அப்படி ஒருத்தர், த கிரேட்டஸ்ட் ப்ரீச்சர் இன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்ட், டாக்டர் ஜான் ஹென்ரி ஜோவட். டாக்டர் ஜான் ஹென்ரி ஜோவட் அப்படிங்கிறவர் தான் இதை எழுதியிருக்கிறார். 1864 1923 வரைக்கும் அவர் இருந்திருக்கார். சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன், undoubtedly the greatest preacher England ever produced, once said in a sermon, I am subject to depressions of spirit so fearful that I hope none of you ever get to such extremes of wretchedness as I go to. அதே மாதிரி சார்லஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் உலகத்திலே பிரபலமான பிரசங்கியார், வல்லமையுள்ள பிரசங்கியார். தேவனுடைய வார்த்தையை அப்படியே கொடுத்தார். அவரும் என்ன சொல்கிறார்? மன அழுதினால் தாங்க முடியல,
ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்த உடனே தேவன் இருக்கிறாரா, நம்மளுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிறாராங்கிறதே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வராங்க. பால் யாங்கிஸோ அதே மாதிரி ஒரு இது படிக்கிறோம்ல, 10 நாள் அவர் அப்படியே கிடக்காரு, என்ன செய்யறதுன்னு தெரியாமல், என்ன செய்யறதுன்னு தெரில. அப்போ தான் அவருடைய மனைவி கருப்பு புடைய அணிஞ்சிட்டு வராங்க. என்னாச்சு, ஏன், என்ன, யார் செத்துட்டா? அவங்க ஊரில் யாராவது செத்துட்டாங்கன்னா அன்றைக்கி பூரா எல்லா பெண்களும் கருப்பு உடை அணிந்திருக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கம். இப்போ அவங்க கருப்பு, யார் செத்துட்டா, என்ன பிரச்சனை, எங்கே, யார், நம்ம சொந்தக்காரன் யார் இறந்துட்டா அன்னு கேட்டேன். இல்லை ஏசு தான் செத்து விட்டார் அப்படி அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே ஒரு கொதித்து எழுகிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் ஏன் மன அழுத்தத்தில் இருக்க வேண்டும். இப்போ ஒரு ஜெபிக்கிறார், அவருடைய ஆவியின் வல்லமையில் அனல் அடைந்து அவரை மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வர. இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை மிகப்பெரிய பிரசங்கியார்கள் ஆவியிலே தேவனோடு நெருக்கி வாழ்ந்தவர்களே இருக்காங்க. அதனால் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம், இந்த பிரசங்கியார் இவ்வளோலாம் பேசுகிறாரு, கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவர் எந்த நிலையில் இருக்கார் நமக்கு தெரியாது. யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கு நம்ம வழி இல்லை. டிஸ்கரேஜ்மெண்ட் இஸ் நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்ஸ். ஆகவே அதைரியம் அடைவது என்பது ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் கணிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை. இட் சீம்ஸ் டு அட்டாக் த சக்ஸஸ்ஃபுல் ஃபார் மோர் தேன் தி அன்சக்ஸஸ்ஃபுல். ஃபார் த ஹையர் வி கிளிம் த ஃபார்தர் டவுன் வி கேன் ஃபால். அது ஒரு மலையில் ஒரு மரத்தில் ஏறுறான். மரத்தில் இருந்து கிளைகளில் போகும்போது கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? மரத்தில் ஏறாமல் இருக்கிறவனுக்கு எவ்வளோ அடிபடும், மரத்தில் ஏறினவனுக்கு எவ்வளோ அடிபடும். மரத்தில் ஏறாமல் கீழே உட்காந்துருக்கான், அவன் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மரத்தில் ஏறினவனுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் த ஹையர் வி கிளைம். வாழ்க்கையிலே நீங்கள் எந்த அளவுக்கு உயர செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு கீழே விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை பற்றி ஆண்டவருடைய விசுவாசத்திலே வளர்ந்து ஆவியிலே வளர்ச்சி அடைந்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அதிக போராட்டங்கள் வரும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு போஸ்ட்டுக்கு போகிற ஒரு எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்களோ அப்போ தானே கஷ்டப்பட்டு படிக்கணும். நம்ம பாட்டு டெய்லி புத்தகத்தை பார்த்து டிவியை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பாடல்களை போட்டுட்டு அப்படியே இருந்தோம்னா நமக்கு என்ன கஷ்டம் வருமா? நம்மளால் ஒரு வாரில் ஒரு ஓட்டர் டிவிஎஸ் 50, எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமாக அந்த ஓட்டர் டிவிஎஸ் 50 வச்சுருக்காரு. வீடு வீடாக போய் பேன்னு மியூசிக் சொல்லி கொடுப்பாரு. அவரும் மியூசிக் போட்டுக்கிட்டே இருப்பார். ஆள் நாளுக்கு நாள் தின்னு குண்டாகிக்கிட்டே இருக்கார். ஆனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லை. எந்த கஷ்டப்பட்டு படிப்பும் கிடையாது, எந்த கஷ்டப்பாடுபட்ட எக்ஸாமினேஷனும் கிடையாது. சாயங்காலம் ஆனால் எந்த ஹோட்டலில் நல்லா இருக்குன்னு போய் திங்க வேண்டியது, மியூசிக் போட வேண்டியது. மேலே ஏறினா தானே உங்களுக்கு அடி விழுகும். மேலே ஏறவே இல்லையே, என்ன சொல்கிறார்? த ஹையர் வி கிளைம் த ஃபார்தர் டவுன் வி ஃபால். ஆகவே ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் எந்த அளவுக்கு மேலே வளர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வரும். ஈவன் த அப்பாஸ்டில் பால் himself was pressed out of measure and despaired even of life. 2 கொரிந்தியர் 1:8 தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக அவ்வளோ சோதனைகளை செஞ்சிருக்கிறார். அவ்வளோ சோதனைகள் வந்தும் அவர் ஆண்டவருக்கு உறுதியாக பிடித்து கொண்டார். இந்த 2 கொரிந்தியர் பூரா பாருங்க, அவர் படுற பாடு. ஆனாலும் இத்தனை பிரகாசமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது அப்படின்னு ஆண்டவரோடு பேசினதுனால உறுதியாக நிற்கிறார். வாட் வாஸ் பால்ஸ் சீக்ரெட் ஆஃப் விக்டரி வென் எக்ஸ்பீரியன்சிங் ப்ரெஷர்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ்? நெருக்கடிகளையும் சோதனைகளையும் அனுபவிக்கும் போது அதிலிருந்து வெற்றி பெற்றவராக பவுல் வருகிறார். அதற்கான ரகசியம் என்னவாக இருக்கிறது? ஹிஸ் சீக்ரெட் வாஸ் காட். அவருடைய ரகசியம் தேவன். இதுதான் வேதத்தின் ரகசியம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார்ல, ஒரு மூட்டைக்கு 10 மூட்டை. இதுதான் வேதத்தின் ரகசியம், அது கிடையாது ரகசியம். ஆண்டவரையே பற்றி கொண்டிருப்பது தான் ரகசியம். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டிருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு உண்டு. இல்லைன்னா நிச்சயமாக நமக்கு அடி உண்டு, நிச்சயமாக நமக்கு இழப்புகள் உண்டு. when you find yourself discouraged and ready to quit, get your attention off yourself and focus it on God. என்னால் முடியாதுங்க, இதுக்கு மேலே எவ்வளோ தான் போராடுறது,
எனக்கு அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படி நீங்கள் நினைக்கும்போது என்னாலன்னு உங்களுடைய முயற்சி நீங்கள் வரும்போது அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இத்தகைய பிரகாசமான மகத்துவமுள்ள வல்லமையை நாம் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல. அதான் சொல்கிறார் திரும்ப. இதுதான் ரகசியம். நீங்கள் ஒன்றுமில்லை, உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வல்லமையினால நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் இல்லையா? அதான் த மைட்டி பவர்னு படிக்கிறோம். நேற்று என்ன படித்தோம்? பவர் விதின். உள்ளே இருக்கிற சக்தி மாபெரிய சக்தி. அந்த சக்தி இல்லைன்னா நம்ம ஒன்றுமில்லை. அந்த சக்தி இருந்தால் ஒரு குட்டி பையன் 13 வயசு பையன் கோலியாத்து மண்டையை போய் பொழந்துட்டான் பாரு. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இதில் எது வெற்றி அமையும்? ஏசாயா பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார், எலியா பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவனுடைய ஆவி உள்ளே இருக்கிற வரைக்கும் மகா பெரிய காரியங்களை செய்தார்கள் இல்லையா? மோசே மகா பெரிய காரியத்தை செய்தான். தேவன் அவனோடு கூட இருக்கும்போது செய்தான். தேவன் அவனிடத்தில் இல்லைன்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான். எல்லா பேரும் பயப்படுறாங்க. எல்லாருக்கும் பயம் உண்டு. அப்போ நம்மளால் முடியாது, என்னால் இனிமேல் முடியாது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கவனத்தை உங்கள் மீது வைக்காமல் தேவனிடத்திலே வையுங்கள். அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பால் ஃபெல்லோஷிப்ட் வித் காட் அண்ட் ஃபவுண்ட் என்கரேஜ்மெண்ட் இன் ஹிஸ் ப்ராமிசஸ். நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய கஷ்டங்களிலே ஆண்டவரை பற்றி கொண்டு அதில் வெற்றியை பெறுகிறீர்களோ அந்த அனுபவம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஊக்கமாக அமையும். பவுல் அதான் செஞ்சார். அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் டிஃபிகல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், கஷ்டமான பாடுகளிலிருந்து பால் ஃபெல்லோஷிப்ட் வித் காட், ஆண்டவரோடு கூட ஐக்கியம் நெருங்கி எதை கேட்டாலும் நீங்கள் செய்யுங்க, என்னன்னு எனக்கு என்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் செய்யுங்க. இதுதான் ரகசியம். உங்களுடைய வல்லமையை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? ஒரு எக்ஸாமினேஷனில் எப்படி பாஸ் பண்ணுவீங்க? பீட்டர் நைட்டு பூரா மீன் பிடிச்சான். நீங்கள் நைட்டு பூரா உட்காந்து படிக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், நல்லா கிளியராக நீங்கள் எழுதியும் அவுட் ஆஃப் சிலபஸில் கொஷின் கேட்குறானா இல்லையா? வேணா அதுக்கு நாங்கள் 2 மார்க்கு தரோம். ஜென்ரலாக நீங்கள் படிச்சிருக்கணுங்க. படித்ததை பற்றி புஸ்தகத்தையே மனப்பாடம் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் அப்படின்றத நாங்கள் டெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். தேவனுடைய வல்லமை இல்லாமல், ஆண்டவரிடமோ கூட உங்களுக்கு ஐக்கியம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வெற்றி பெறுவது மாதிரி தெரியும். இப்போ நகை கடையில், ஜவுளி கடையில் பார்த்தா புடவை எப்படி அழகாக கட்டியிருக்கும், சுடிதார் போட்டு ஒரு சிலை அப்படியே நிற்கும் அழகாக, வெற்றி பெற்றது மாதிரி தெரியும். உலகத்தில் அது மாதிரி சாத்தான் நிறைய ஷோகாஸ் பொம்மைகளை வச்சுருக்கான். அப்படியே அழகழகாக வாழ்க்கையில் எவ்வளோ பிரமாதமாக வாழ்கிறாங்க, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படின்ற மாதிரி தெரியும். இந்த விளம்பரம்லாம் எடுக்கிறாங்களே, இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்ற மாதிரி அப்படி சாப்பிட்ற மாதிரி எடுக்கிறாங்களே, அப்படியே ஜூஸ் குடிக்கிற மாதிரி எடுக்கிறாங்களே, அது பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு டப்புன்னு வாயில் இருக்கிற துப்பி வாயை கழுவி எல்லாம் பண்ணுவான். குடிக்கும்போது அந்த 2 செகண்டுக்கு மட்டும்தான் அந்த அந்த வீடியோவில் எடுக்கிறக்காக வச்சுருப்பான். அதுக்கப்புறம் துப்பி வாயை கழுவி இது விட்டு போயிடுவோம். உலகத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ பாடுகள் இருக்கும். இவற்றில் இல்லாமல் இருந்து நீங்கள் நிரந்தரமான வெற்றியை பெற வேண்டும் என்றால் தேவனோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். அப்போ பால் ஃபெல்லோஷிப்ட் வித் காட் அண்ட் ஃபவுண்ட் என்கரேஜ்மெண்ட் இன் ஹிஸ் ப்ராமிசஸ். அதான் இன்றைக்கி அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இப்படி மகா பெரிய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க. என்ன வாக்குத்தத்தம்? நீங்கள் என் பிள்ளைகளாக இருப்பீர்கள், நான் உங்கள் பிதாவாக இருப்பேன். அதான் வாக்குத்தத்தம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் சேர்த்து படிக்கணும். யூ ஷில் நாட் நீட் டு ஃபைட் இன் திஸ் பேட்டில். மறுபடியும் அவர் 2வது என்ன சொல்கிறாரு? 2 கொரிந்தியர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். இந்த போராட்டத்தை இந்த போரை நீங்கள் போர் புரிய வேண்டியதில்லை, இந்த பாடுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதில்லை, இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் போய் தீர்வு காண வேண்டியதில்லைன்னு அர்த்தம். யூ ஷால் நாட் நீட் டு ஃபைட் இன் திஸ் பேட்டில். செட் யுவர் செல்ஃப், ஸ்டாண்ட் ye ஸ்டில் அண்ட் see the salvation of the Lord. நீங்கள் தயாராக நில்லுங்கள், அசையாமல் அப்படியே நில்லு, அப்புறம் விடுதலையை நீ பார். விடுதலை கொடுக்கிறவர் ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா இல்லையா?
வெற்றியை தருவர் யாரு? விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. இல்லையா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் உறுதியாக நிலைத்திருங்கள். கொஞ்சம் கூட வேவரிங், நோ வேவரிங். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து அப்படியே நில்லுங்க, தயாரா நில்லுங்க. அப்படி என்ன அர்த்தம்? 2 நாளாகும். நீ என்ன பண்ண, போய் கட்டில் போய் படுத்துரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லலை. நீங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள், தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாயிருங்கள், வேத எழுத்துக்களை படியுங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களை புறப்படுங்கள். அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்க. நான் ஜெயம் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. கடைசியில் பரீட்சையில் ஒன்றும் பாஸ் ஆகல, ஒன்றுங்கள கடைசியில் இயேசு நம்பிக்கை ஒன்றும் நடக்கலை. என்னத்துக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தரித்திருங்கள், போருக்கு ஆயத்தமாகுங்கள், நல்லா படிங்க, உறுதியாக படிங்க. ஆனால் அதிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பது யார்? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ சகல வல்லமையும் சகல ஆசீர்வாதத்தையும் தருகிற அவர். நீங்கள் முயற்சி எடுங்க. உங்கள் தொழிலே கடுமையாக உழையுங்கள், உங்களுடைய படிப்பிலே கடுமையாக உழையுங்கள், உங்கள் ப்ராக்டிஸில் கடுமையாக இருங்க. ஆனால் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருங்கள். நிச்சயமான வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு மனசோர்வு வராது, டிப்ரெஷன் வராது. எப்பொழுது டிப்ரெஷன் வரும்? ஆண்டவரை விட்டு நாம் விலகி போகும்போது டிப்ரெஷன் வரும். ஆண்டவரை நாம் எண்ணாமல் போகும்போது டிப்ரெஷன் வரும். இன்றைக்கி எல்லாரும் பணத்தின் மீது நம்பிக்கை வைப்பதனால் மட்டும்தான் இன்றைக்கி உலகமே 99% கிறிஸ்தவர்கள் உட்பட பணத்தின் மீது நம்பிக்கை. நம்ம பணத்தை எவனாவது கொள்ளையடிச்சிருவானா, நம்ம பணத்தை வீட்டுக்குள்ளே வந்தால் நம்முடைய நிலைமை பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவானா, இதே எண்ணம். அதனால் யாரையுமே உள்ளே விடுறது கிடையாது. பணம் பெருகினால் உங்களுடைய மனது இருதயத்தை எதுமேல் வையாதிருங்கள். அப்படி வச்சிங்கன்னா பதட்டம் வரும், சோர்வு வரும், மனக்கவலை வரும், எல்லாமே வரும். அதுக்காக பணத்தையே நாங்கள் கவனிக்கக்கூடாதாங்க. அதான் இயேசு சொன்னார். ஒருத்தன் வீடு கட்டுறான்னா முன்னாடியே உட்காந்து அதற்கு ஆகும் செலவை கணக்கிடாமல் இருப்பானா? எல்லாம் கணக்கு, அதெல்லாம் செய்யணும்யா. அதுக்குன்னு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒன்று அடித்தா மொட்டைன்னு வச்சா குடுமி. அப்போ நாங்கள் சம்பாதிக்க கூடாதா? அப்போ நாங்கள் பணம் சேர்த்து வைக்கக்கூடாதா? பணம் சேர்த்து வைக்கணும். பணம் ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவார். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கா. அறிவுள்ளவனாக இரு. தேவனுடைய புத்தி கெட்டாத அந்த ஞானத்தினாலே நிறைந்திரு. ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது நிச்சயமாக சகல ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும். வந்த உடனே அந்த ஆசீர்வாதத்தின் மேலே உன்னுடைய மனது போய்விடும். அப்படி இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. இது எல்லாவற்றையும் கொடுத்தவர் யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. 1000 குதிரை, 1000 ஒட்டகம், 2000 என்னென்னமோ கழுதைகள், ஆடுகள், மாடுகள் இருந்தது. அவன் டெய்லி ஆண்டவர்கிட்டயே போய் நின்றுக்கிட்டு இருக்கான். எனக்கு இருக்கிற இவ்வளோதுக்கு நான் என்ன பண்ணலாம்? எத்தனை பேரை அவனா போட்டு அடிக்கிறாங்க? வேலைக்காரர்கள் மட்டும் 10,000 பேர் இருக்கான். ஒரு பெரிய பிரபு மாதிரி இருக்கார். செஞ்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீது உறுதியாக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? ஃபைண்ட் யுவர் ஹிம்னல் அண்ட் டர்ன் டு இஸ் இட் வெல் வித் மை சோல். அப்படி ஒரு பாட்டு இருக்காடா, அதில் பாரு. இஸ் இட் வெல் வித் மை சோல், த சாங் ரிட்டன் பை H.G. Spafford after his wife wired him that their children had perished in a shipwreck. Sing or even whistle it. Thank God that you can trust him in all situations of life. பிள்ளைங்க கப்பல் விபத்தில் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு H.G. Spafford அப்படிங்கிறவர் அந்த பாட்டை எழுதியிருக்காராம். அதை நீங்கள் என்னன்னு பார்த்து படித்து பாருங்கள், இல்லைனா பாடி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் தெரியும் என்னென்ன சூழ்நிலைகளில் எல்லாம் மக்கள் கடந்து வந்திருக்கிறார்கள் என்பது தெரியும் அப்படிங்கிறார். ஆகவே டிப்ரெஷன், மனச்சோர்வுங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் தேவனை அண்டி இருப்பதன் மூலம் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்பது தான் இன்றைய தியானம்.